உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டானுங்க பார்த்தீங்களா? நம்ம இந்தியாவில் தான் சொல்கிறேன். இந்தியாவில் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பாபர் மசூதியை இடித்து முடித்தாங்க, ராமர் கோயிலை கட்டி முடித்தானுங்க. இது கேட்டால் 500 ஆண்டுகால சாதனை, அது நம்மளுக்கு ஒரு வேதனை தான் பாருங்களேன். அதை வந்துட்டு இப்போ இந்தியாவில் வந்து இது ஒரு அரசியலாகவே வச்சு பிஜேபி ஆர்எஸ்எஸ் குரூப்பு செஞ்சிட்ருக்காங்க. அடுத்து இப்போ கோயிலை வந்து ஊபியில் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்க யோகி ஆதித்யநாத் இப்போ அந்த கோயில் அங்கே தான் இடித்தாங்க பாபர் மசூதி. அடுத்து அந்த கோயிலை கட்டினானே, அப்போ இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன கோயிலுன்னு கேட்டிங்கன்னா, ஊபி உத்தரப்பிரதேசில் இருக்கிற வாரணாசியில் இருக்கிற ஞானவாபி அப்படின்ற அடுத்த மசூதிக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த வாரணாசியில் இருக்க அந்த ஞானவாபி மசூதியில் இதுக்கு முன்னாடி சிவன் கோயில் இருந்துச்சான். அதனால் வந்துட்டு இந்த கோயில் வந்து அவுரங்கசீப்ன்றவர் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வந்து இடிச்சிட்டு கோயிலை ஃபுல்லாக இடிச்சிட்டு அவர் வந்துட்டு மசூதியை கட்டினார். அதனால் வந்து நாங்கள் திருப்பியும் வந்து அந்த மசூதியை இடிச்சிட்டு நாங்கள் இந்து கோயில்னு சொல்லக்கூடிய சிவன் கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இந்துக்கள் வந்து வழக்கு தொடுத்து ஒரு 5 பேர் போய் சாமி கூட போகிறேன்னு சொல்லி வழக்கு தொடுத்து போய் வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் பாபர் மசூதிக்கும் பண்ணான். ஃபஸ்ட்டு வழக்கு தொடுப்பான், அதுக்கு முன்னாடி வந்து சாமி கொண்டு உள்ளே வைப்பான், சைடில் ஃபஸ்ட்டு சவுத்தில் போய் ராமர் பட்டம் போடுவான், அப்புறம் சாமி சவுத்துலேயே சுரண்டு சாமி கும்பிட்டுருப்பான். அப்புறம் மசூதி ஏறி குச்சி உள்ளே போய் ராமர் சாமியை வைப்பான். அப்புறம் கோயில் எங்கள் உள்ளார எங்கள் சாமி வந்துருச்சுன்னு சொல்லுவான். அப்புறம் வந்து இந்த மசூதி எங்களுக்கு சொந்தம்னுவான். அப்புறம் இடிச்சிட்டு அதில் நாங்கள் கட்டணும்னு சொல்லிட்டு விடுப்பான். அது அந்த வேலையை இடிப்பானுங்க. இடிச்சிட்டு அப்புறம் அந்த கோயிலையும் கட்டுவானுங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். ஏன்டா உங்களுக்கு ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு இதே கிடையாதா? இந்த பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் கூட்டம் இது சொல்கிறத வந்து அப்படியே கடைப்பிடிப்பான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேவை மதத்தை வச்சு கலவரத்தை உண்டு பண்ணி அது வழியாக ஓட்டு அரசியல் பண்ணி ஆட்சியை பிடிச்சி இருக்கணும். இந்துன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் இஸ்லாமியர்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சு 2 பேர்த்துக்கும் சண்டை போட்டி விடும். அதை வச்சு அரசியல் பண்ணி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து சொகுசாக வாழணும். எத்தனை நாளைக்கு? ஃபஸ்ட்டு அந்த என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வளாகத்தில் சிவன் கோயில் இருந்து எப்படி இருந்துச்சு கண்டுபிடிச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் துறையை கொண்டு போய் அங்கே ஆராய்ச்சி பண்ண விட்றான். போய் என்னென்னு அகழ்வாராய்ச்சி பண்ணுங்க, உண்மையிலுமே அங்கே இந்து கோயில் இருந்துச்சா? யார்? இந்த கோர்ட்டு மூலியமாக அந்த ஆர்டர் வாங்கிட்டு போகிறது. இந்த கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கிறவங்களாம் யார்? எல்லாம் அவன் சொல்கிறபடி எல்லா வேலையும் செய்வான். போட்டவனே உள்ளே போயிடுவான். காவல்துறையை வச்சு அடக்குமுறையை வச்சு உள்ளே போய் பண்ணுவான். உண்மையுமே இருக்கட்டுமே அந்த கோயில். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய கலாச்சாரத்தில் ஒரு நாட்டு மேலே பல நாடுகள் போர் தொடுத்துருக்கு அப்படின்னா பல மதங்கள் வந்திருக்கும், பல ஆட்சியாளர்கள் வந்திருப்பாங்க, எல்லாம் அப்படி தான் நடந்திருக்கு. வரலாறு தானே. வரலாறை வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸில் எழுதலான்னு பார்க்குறீங்க. டைம் மிஷினில் போய் ஏறி உட்காந்துட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து எழுதலான்னு பார்க்குறீங்க. அது எப்படி முடியும்? அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கீங்க. அதாவது அவர் வந்து இங்கே வந்து இந்திய சாமியை அழிச்சிட்டு தான் அவர் செஞ்சாருன்னு அவர் எப்படி நம்ம சொல்கிறது? கோயிலை இடிச்சு விட்டு தான் அவர் மசூதி அந்த இடத்துல கட்டினாங்க. இல்லை அவர் அவுரங்கசீப் தான் கட்டினாரா? நீங்கள் பார்த்தீங்களா? அவர் யார் கட்டினது அந்த கோயில்? அங்கே இருக்க யாரோ அடுத்து வந்த தளபதிகள் யாரோ கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கோயிலை இடிச்சிட்டு தான் கட்டப்பட்டிருக்கானா? கிடையாது. இடிக்கணும்னா முழுமையாக இடிச்சிருக்கலாம். இந்த சுவர் முழுமையாக இடிச்சிட்டு புதுசாக வந்து கட்டலாம். உண்மையாக இடிக்கணும்னா ஏற்கனவே அங்கே ஒரு கோயில் சிதறம் அடைஞ்சு கிடக்குது. அது எந்த கோயில்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் கோயில். விநாயகர் சாமி தான் அங்கே இருக்குது. விநாயகர் சமயத்தில் அடுத்து வந்து லிங்கன்ற பேரில் அங்கே மசூதியில் உள்ள தொழுகைக்கு போகிற இஸ்லாமியர்கள் வந்துட்டு அங்கே முகத்தை கழுவுறதுக்காக வந்துட்டு ஒரு முகம் கழுவுறதுக்கு ஒரு இது வச்சுருக்கான். தண்ணியை வந்து நீர் ஊற்று மாரி ஒன்று வச்சுருக்கான். அதை வந்துட்டு சிவன் சொல்லிட்டு இவங்க வெளியே பரப்பிட்டு இருக்கானுங்க. அதுதான் சிவன். எதே தண்ணி வெளியே வந்து கொட்டி அதை வந்து அந்த இடத்துல தொட்டியில் மாரி நிரம்பும். ஒரு என்ன சொல்கிறது, பூத்தொட்டி மாரி. அதுதான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கோயிலை இடிக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த சிவன் இடிக்க தெரியாதா? சிவனை வந்து ஒன்று இருக்குதே, அதை இடிச்சிட்டு தான் வந்துட்டு நம்ம இந்த மசூதி கட்டணும்னு தெரியுமா தெரியாதா? நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது வந்து அது ஒன்று இருந்துச்சு, அதனால் வந்து அதை இது பண்ணணும். அதுக்கு அங்கே வந்து ஆராய்ச்சி எதுவும் செய்யலை, அதாவது அகழ்வாராய்ச்சி எதுவும் செய்யலை, அதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அப்படி கிடையாது. அது வந்து ஒரு வேளை இருந்திருக்கு. சைடில் சுவர்லாம் பார்த்தீங்கன்னா கட்டடக்கலையை எப்படி பார்த்தீங்கன்னா இந்தோ கிரேக்க கட்டடக்கலை தான் நம்ம பேசுவோம். இந்தோ திராவிட, இங்கே இருக்க திராவிடம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்மள திராவிட கட்டடக்கலையோட இந்தோ திராவிடம், அவங்களோட ஆரிய திராவிடம் வந்து கலந்துருக்கு.
கட்டடக்கலையே வந்து அப்படி தான். ஒரு கட்டுமானம் வந்துட்டு அஸ்திவாரம் எப்படி இருக்கும், பேஸ் எப்படி இருக்கும், டூம் தலை கூப்பு எப்படி இருக்கும், எல்லாமே வந்து கட்டடக்கலையில் வந்து அந்த அந்த காலங்களில் வந்துட்டு பல மன்னர்கள் வந்து சேரும்போது புது புதியான ஒரு கட்டடக்கலை உருவாக்குது. அப்போ கட்டடக்கலை கட்டுறதுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கிற மக்கள் தான் அதை செய்வாங்க. சுவரை செய்கிறதுன்னு ஒருத்தர் இருப்பான், அவன் செஞ்சுட்டு வருவான். ஸோ இந்த கோயிலை பார்த்துன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருந்த ஒரு கோயிலாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு சிவன் கோயிலாக இருக்கட்டும், இதை வந்து ஆசிவக கோயில், அதை பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் அங்கே இருக்கார். விநாயகர் தான் இருக்கார். அதான் அந்த கோயிலில் வந்து சிவன் முன்னிறுத்தி பேசுகிறீங்க. ஆனால் அங்கே அது ஆசிவக கோயில். அது வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து அது புத்த கோயிலாக மாறியிருக்கு. புத்தர் புத்த மதம் விடுவினது காலத்திலேயே வந்து அந்த கோயிலாம் இடிக்கப்பட்டிருக்கு. இடிச்சிட்டு தான் வந்துட்டு அந்த கோயிலை டெமாலிஷ் பண்ணிட்டு தான் புத்த மதம் வளர்த்து எடுத்திருக்கா. ஆசிவகத்தை அழிச்சிட்டாங்க. ஆசிவகம் அழிச்சு தான் அந்த விநாயகர்ன்ற ஆசிவகத்தின் சின்னம். விநாயகருக்கு பாருங்கள், நீங்கள் அந்த கோயிலில் புகைப்படத்தை பாருங்கள். அது அந்த காலத்தில் இது பண்ணியிருக்கேன். ஒரு இது இருக்குது, எவிடன்ஸாக வந்து மிச்சங்களாக வந்து இது இருக்குது. அந்த கோயிலை இடிச்சிட்டு தான் வந்து இப்போ சொல்கிற ஒரு புத்த மதம் வளர்ந்துச்சு. அதாவது ஜெயின் மதம், அந்த இப்போ சமணர் மதத்தை அழிச்சிட்டு தான் புத்த மதம் இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற இந்து மதம் சொல்லக்கூடிய வைணவம், சைவம் இதெல்லாம் வளர்த்து எடுத்திருக்காங்க. ஒரு மதம் இன்னொரு மதத்தை வந்து அழிக்குதுன்னா என்னன்னு கேட்டால் தத்துவ ரீதியாக வந்து எதிர்க்குது. உன்னோட என்னோட வெர்ஷன் வந்து இதில் வந்து இவ்வளோ தத்துவங்கள் சரியாக இருக்குது, நீ இவ்வளோ தப்பு சொல்கிற, கருத்து முரண், இவ்வளோ இதில் வந்து பிழை இருக்குது, இதுலேருந்து அடுத்த வெர்ஷன் தான் வர்றது. எப்படி யூத மதம் வந்து ஒரு தோரான்ற புத்தகம் நம்பி இருக்குதோ அதில் வந்து சில மாற்றங்களை செஞ்சு இதெல்லாம் சரியில்லைடா, இதெல்லாம் பிழைகள் இருக்குது, இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு கோட்பாடை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து வர்ற நம்ம இயேசு பிரான் சொல்கிறத ஏற்று தான் ஒரு புத்தகம் எழுதப்படுது. அந்த கருத்துக்களை ஏற்று அதை பின்பற்றவங்க வந்து ஒரு புத்தகத்தை கொண்டு வராங்க. அது பைபிள். என்னென்னா பைபிளில் இவ்வளோ பிழைகள் இருக்குது, சரி இதெல்லாம் நீக்கு, இதெல்லாம் எடு, இதுலேருந்து சில கருத்துக்கு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு இது கெட்டதை நீக்கிட்டு அடுத்த ஒரு புக்கு உருவாகுது. அது வந்துட்டு குரான். இப்படி வந்து மதங்கள் வந்துட்டு அப்டேஷன் ஆகுது. அதில் வந்து அந்த பின்பற்ற கருத்துக்களை ஃபாலோ பண்ணுற அந்த மக்களும் வந்துட்டு அப்டேஷன் ஆகிட்டே இருக்காங்க. அப்படி தான் வந்திருக்கு. அதில் வந்து சில கருத்து முரண் காரணமாக வந்து அந்த காலத்திலே இடிக்கப்பட்ட கோயில் அது. இவர் வந்து அவுரங்கசீப் தான் இடித்தார். ஏப்பா அவருக்கு இடமா இல்லை, எவ்வளோ இடங்கள் இருக்குது, எங்கேயே போய் கட்டிருக்கலாமே, அந்த கோயில் இடிச்சுட்டு அந்த இடத்துல தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க? அது அந்த எந்த இடத்துல அப்படி வந்து அவரோட சுயசரிதை புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்காரா, நாங்கள் அந்த இடத்துல இடிச்சிட்டு தான் நாங்கள் எங்கள் கோயிலை போய் மசூதியை போய் கட்டணும்னு சொல்லியிருக்காரா? அப்படிலாம் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு கருத்துக்களை முன் வச்சு இஸ்லாமியர்களுக்கு துன்பம் தரும் வகையில் இந்த கோயிலை இடிக்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு இஸ்லாமியர்களே இருக்க ஒருத்தனை பேச வைக்கிறீங்க. அவங்களுக்குள்ளே இருக்க பிரிவுகளை, அதாவது அதில் வந்து முக்கிய 2 பிரிவாக வந்து ஷியா, சன்னி. நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் வந்து சன்னி குரூப் தான் வந்துட்டு அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இப்போ ஷியாவில் குறிப்பிட்ட மக்கள் அந்த வழியை பின்பற்றுறவங்க இருக்காங்க. அதுலேருந்து ஒரு இஸ்லாமியரை பிடிச்சி வந்து வச்சுக்கிட்டு கே முகமது அவரை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு பாபர் மசீதியாக நாசம் பண்ணீங்க. ஏன்னா அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடினாங்க. அதுக்கு வழக்கெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஷியாக்கும் சன்னிக்கும் சண்டை வந்துச்சு. டேய் இந்த பாபர் மசீதி எங்களுக்கு தான்டா, அதில் வர வருமானம் எங்களுக்கு தாடான்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அதில் அடிச்சுக்கிட்டதில் கோர்ட்டின் தீர்ப்புப்படி ரொம்ப காலமாக வந்து இவங்க தான் ஷியா மக்கள் தான் அதை பின்பற்றிட்டு இருக்காங்க. அந்த அந்த கோயிலை கட்டினவரை வந்துட்டு அந்த யார் பாபரே வந்துட்டு ஒரு சன்னி வழியை பின்பற்றினவர் தான். அப்படி இருக்கும்போது எப்படி இது பாபர் கோயில் வந்து ஷியாக்கா மாறி இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு கருத்தை முன் வச்சு அது அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட கோபத்தின் காரணமாக கே முகமதுன்னு ஒருத்தரை கூட்டம் வந்து வச்சுக்கிட்டு வந்து இதுமாரி அகழ்வாராய்ச்சி பண்ணதில் வந்து இஸ்லாமியரை சொல்லிட்டாருன்னு ஒரு பொய்யான ஒரு கருத்தை பரப்பிட்டு இருக்கீங்க. ஷியாவில் சேர்ந்தவர் அவர் வந்துட்டு சன்னியை வந்துட்டு அவருக்கு நாசமாக போட்டுன்னு நினைக்கிறாரு. அவர் கருத்தை வெளியிடுறாரு. நம்மளுக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கூடாதுரா, அப்போ இந்து எடுத்துகிட்டு போட்டும்டா அப்படின்னு நினச்சி அவன் வந்துட்டு நம்ம பிஜேபி கிட்ட நம்ம காசை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டையை மூட்டி விட்டு அதில் குளிர் காஞ்சி ஆட்சி அதிகாரத்தில் வந்து நிலைச்சி நிற்கணும். திருப்பியும் பிரதமராகி ஊழல் இந்தமாரி அம்பானி அதானிக்கெலாம் வந்துட்டு ஊழல் பண்ண விட்டு அவங்கள மூலியமாக வந்து நாட்டை நாசம் பண்ணணும். அதுக்கு தான் வேற என்ன, யோகி ஆதித்யநாத் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரையும் நீங்கள் வந்து குதிப்பீங்க.
வேற ஒருத்தர் அங்கே வந்துட்டாருன்னா அடுத்து என்ன நடக்கும்? கொஞ்சம் அடைக்க வைப்பீங்க. அப்போ தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் விட மாட்டீங்க. தொடர்ந்து ஒரு 500 வருஷமானாலும் அஸ்திவாரத்தை போட்டுறது. இப்போவே பாபர் மசூதியை போட்டு ஒவ்வொரு வழக்கு, 2 வழக்கு, 3 வழக்கு, அவர் தீர்ப்பு அப்படி அப்படி இப்படின்னு அதை வச்சுக்கிட்டு அடுத்து அப்டேஷன் பண்ணி கடைசியாக வந்து ராமர் கோயிலை கூட கட்டி முடிச்சிட்டிங்க. அடுத்து இங்கே வந்து சிவன் கோயிலை கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. ஏன்டா இருக்கிற கோயிலை வந்து கும்பிட்றதுக்கு ஆள் இல்லை, அங்கே போய் கும்பிடுங்களேன். ஏன் வந்து மசூதியில் போய் தான் அடியில் போய் தான் நோண்டிட்டு இருப்பீங்களா? பின்னாடியே போய் நோண்டுவீங்க. பின்னாடி நோண்டி அந்த கோயிலை தான் அங்கே தான் இடித்து அங்கே கட்டினா தான் உங்களுக்கு பத்தி முத்தி உங்களுக்கு வந்து சாமி உங்களுக்கு நல்லா வந்து அள்ளி தருவார்ல. இருக்கிற சாமி கும்பிடுங்களேன். ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க? இந்த இந்து பொந்துன்றவன்லாம் இருக்கிற சாமியை எத்தனை கோயில் இருக்க போய் கும்பிட்டு வா, யார் வேணான்னா. அதை விட்டு ஏன் வந்து மசூதியே போய் நோண்டுற? அப்படி கோயிலை கொட்டி கும்பிடுங்க, யார் வேணான்னா. எதுக்கு வந்து இதுமாரி பழமையான ஒரு கட்டிடத்தை, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொக்கிஷத்தை இடிக்கிறீங்க? அப்படின்னா எல்லாத்தையுமே இடிச்சிருவீங்களா? இந்த செங்கோட்டை வந்து அந்த முகலாயர் காலத்தை தான் கட்டிருக்காங்க. இந்த தாஜ்மஹால் அதே முகலாயர் காலத்தை தான் இஸ்லாமியர் தான் கட்டியிருக்காங்க. எல்லாம் இடிச்சிடலாமா? இடிச்சாலும் இடிப்பீங்க. அங்கே ஒரு ராமர் கோயில், அடியில் ராமர் கோயில் இருந்தார் அப்படின்னு தாஜ்மஹாலை போய் இடிச்சு அப்போ அங்கே போய் ராமர் கோயில் கட்டலாமா? இங்கே வேளாங்கண்ணியில் சர்ச்சுக்கு அடியில் வந்துட்டு பார்த்தீங்க கேட்டிங்கன்னா இங்கே ராமர் இருந்தார். அதை வந்து இடிச்சிட்டு தான் வந்துட்டு இங்கே சர்ச்சு கட்டியிருக்காங்க. வேளாங்கண்ணியில் வந்து மாதா கோயில் கட்டியிருக்காங்க. அதனால் வந்து அதை இடிக்கணும். இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டிடலாமா? ஒத்துப்பீங்களா? எப்படி? ஏன் வரலாற்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த வந்து தொல்லியல் ஒரு பொருளை வந்து இடிக்கிறீங்க? அது ஒரு சுற்றுலாத்தலமாக்கி அதில் வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு வருமானத்தை, வெளிநாட்டு மக்களை வந்து கவர்ந்து இருக்கிற ஒரு இடமா அதை பயன்படுத்தலாமே. அப்படிலாம் இல்லை. இப்போ வந்துட்டு ஏன் அதை பண்ணுறீங்க? இந்திய சட்டம் என்ன சொல்லுது? இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? 1947 எந்த ஒரு கட்டமைப்பு எப்படி இப்படி இருந்துச்சோ, எந்த கோயில் எப்படி இருந்துச்சோ, யார் அது எங்கெங்கே என்னென்ன பொருள் எங்கெங்கே இருந்துச்சோ அது அப்படியே இருக்கணும். யார் எதையும் மாற்றங்கள் செய்யக்கூடாது. 1991 ஒரு இது கொண்டு வராங்க. இந்த சட்டத்தில் என்ன கொண்டு வராங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஒரு நிலைமையை இப்போ வந்து அதை மாற்றணும், சரி பண்ணணும்னு நினச்சி அதை மாற்றக்கூடாது. அது எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், எந்த ஒரு கட்டடமாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும் மாற்றக்கூடாது. அதாவது இன்றைக்கி ஒரு வீடு இருக்குதுங்க. இந்த வீடை வந்து இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வச்சுருந்தாரு. அவர்கிட்ட காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டோம். இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த திருப்பி அவர் வந்துட்டு எங்கள் தாத்தா காலத்தில் இந்த நிலம் எங்களுக்கு சொந்தம், இதில் வந்து இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்க, இந்த வீட்டை இடி, நான் இதில் விவசாயம் செய்யணும்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? அப்படி பார்த்தாக்கா அந்த இடம் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் யாருக்கு சொந்தம்? அங்கே இருந்த மரங்களுக்கு சொந்தம், அங்கே இருந்த பறவைகளுக்கு சொந்தம், அங்கே இருக்க விலங்குகளுக்கு சொந்தம். அந்த விலங்குகளை, பறவைகளை எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் அந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் வந்திருக்கு. அப்போ அதுக்கு வந்துட்டு விலங்குகள்லாம் வந்து சண்டை போடும். நாங்கள் வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தமானது, இறைவா இது எங்களுக்கு சொந்தமான இடம், இது எங்களுக்கு விட்டுடுங்க அப்படி சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஏன் வந்து பழச போய் என்னன்றீங்க? உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, போய் கும்பிடுங்க. ராமர் கோயில் இருக்குது, கும்பிடுங்க. சிவன் கோயில் அங்கே எங்கே இடம் பிடிச்சி வச்சுருக்கீங்க, போய் கும்பிடுங்க. யார் வேண்டாமன்னா? நாட்டுக்கு எது தேவையோ அதை விட்டுட்டீங்க. அதை விட்டுட்டு மற்றது எல்லாமே தேவையில்லாத பிரச்சனைகளை பேசிக்கிட்டு, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிட்டு, மக்களை வந்து அது வழியாக வந்துட்டு ஓட்டரசியல் பண்ணுறதுக்காக மக்களை வந்து மத கலவரத்தை உண்டு பண்ணி இப்படி ஒரு வந்து அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க. மானங்கட்ட அரசியல். ஆகுனா வந்து எல்லாம் சொல்கிறது ஜெய் ஸ்ரீராம், அது மட்டும் போதுமா? சோறு வந்துருமா? கல்வி வந்துருமா? மருத்துவ முறை, சுகாதாரம் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இந்தியாவோட சுகாதாரத்துறையெல்லாம் வந்து என்ன இப்படியே ஒரு சாக்கடை போகுது, இங்கே குப்பையாக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு நாற்றம் அடிக்குதுன்றாங்க. சாக்கடையாக இருக்குது, ஆறு இருக்குது, இது இருக்குது. ஒரு மருத்துவ முறை சரியில்லை, மக்களுக்கு சரியான சத்தான உணவு போய் சென்றடையலை, பல குற்றங்களை சொல்கிறாங்க. அதை பற்றி யாரும் பேச மாட்டேறீங்க. அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்க மாட்டேறீங்க. இந்த அரசாங்கம் ஆட்சி கைப்பற்றி 10 வருடங்களுக்கு மேலே ஆச்சு. அது சம்பந்தமான எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நாட்டோட வேலை வாய்ப்பு முன்னேற்றம் இல்லை. இளைஞர்கள் எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளிநாடுக்கு ஓடுறாங்க. எங்கே போகிறாங்க? வெளிநாடுகள். அது கிறிஸ்தவ நாடுகள் தானே போகிறீங்க. சவுதி அரேபியா போன்ற இஸ்லாம் நாடு தானே போகிறீங்க. அங்கே நாட்டில் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து இங்கே ஊற்றி எரிக்கிறீங்க. அங்கே போய் வேலை செய்கிறீங்க, கை கட்டி பிச்சை எடுக்கிறீங்க. அங்கே கொடுக்குற இஸ்லாம் நாடு, அமெரிக்கா, அங்கே கனடா, அங்கே நாட்டிலலாம் போயிட்டு அங்கேயும் போய் கோயில் கட்டிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை சொன்னாங்களே யாராச்சும்? கட்டிகிட்டு இருக்கீங்க. அங்கே அனுமன் சில பெருசாக வச்சுட்டு இருக்கீங்க. வைங்க, யாரை தடுத்தாங்களா உங்களுக்கு? ஆனால் அந்த நாட்டிலே போய் வேலை பார்க்குறீங்க பார்த்தீங்களா?
அவன் அவன் வந்துட்டு எப்படி இங்கே வந்து எங்கள் சர்ச்சு தான் இருந்துச்சு, இதை இடிங்க, இந்த அனுமன் சிலையை தூக்குங்கன்னா ஒத்துப்பீங்களா? எங்கே போயிட்டு இருக்கு உங்கள் நோக்கம்? எங்கே என்னதான் திட்டம் உங்களுக்கு? எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்கணும். எத்தனை நாளைக்கு? ஃபஸ்ட்டு இந்தியா ஒரு இந்து நாடு கிடையாது. இது பல மதங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு, என்ன சொல்கிறது, மத சார்பு இல்லாத ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது வந்து இங்கே இந்து நாடு உருவாக்கணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தப்பு. உங்களோட சித்தாந்தமே தவறு. அகண்ட பாரதம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இஸ்லாமியர்களோட மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகுது, இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள் தொகை பெருகிடுச்சுன்னா அப்புறம் அவங்க தான் எல்லாம் வந்துடுவாங்க. எப்போ அவங்களை யார் இப்போ குழந்தை பெற்றுக்க வேண்டான்னு சொன்னது? நீங்கள் பெற்றுக்கோங்க. யார் வேணான்னு சொன்னது? நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறீங்க, 2 தான் போதும்னு சொல்லி. பெற்றுக்கோங்க, 10 20 பெற்றுக்கோங்க, மக்கள் தொகை வளங்க. யார் வேணாம் தடுத்தது? இப்படிலாம் நீங்கள் வந்து அச்சுறுத்துறீங்க. இங்கே பாபர் மசூதியை அழிச்சு ராமர் கோயில் கட்டியாச்சு. இப்போ ராமர் யார் தெரியுமா? ராமாயணம் அது உண்மையில் நிகழ்ந்ததா? வரலாற்று ஆதாரங்கள் இருக்குதா? அது எந்த நாட்டின் மன்னர், எங்கே இருந்தார்? எப்படி இது? வால்மீகின்னு ஒருத்தர் கதை சொல்கிறார். அந்த கதை எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அப்போ ராவணன் யாரு? சரி, ராமர் இந்த ஊரில் தான் பிறந்தாரு. அந்த இடத்துல தான் உட்காந்துருந்தாரா? வேற எங்கேயும் நவுந்தியா போலையா? அயோத்தி அங்கேயே தான் உட்காந்துருந்தாரா? அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டிங்க. சரி, ராமர் பிறந்த இடத்துல கட்டினீங்க. அவர் எங்கே போய் இறந்தார்? இறந்த இடத்துல ஒரு சமாதி கட்டினீங்களா? அது எங்கேன்னு கண்டுபிடிங்களா? அகழ்வாராய்ச்சி பண்ணி அவர் எந்த இடத்துல போய் தான் உயிரை விட்டார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து ஒரு சமாதி கட்டுங்க. அங்கேயும் போய் கும்பிடுவோம். இது ஆர்எஸ்எஸோட அடிப்படை திட்டம். ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறான், அவங்க பிஜேபி கையில் போட்டுக்கிட்டு இப்போ யார் மோடி வந்து யார் தெரியுமில்ல? அவர் பார்ப்பனர் இல்லை, பிராமின் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், பிராமின் இல்லை தான். இப்போ வால்மீகி ராமாயணத்தை வால்மீகி அவர் யார் தெரியுமா? அவரும் ஒரு பிராமணன் இல்லை. ராமன் யார் தெரியுமா? அவரு சத்திரியர் தெரியுங்களோ? அவர் வந்து ஒரு பிராமணர் இல்லை. நீங்கள் எல்லாம் பிராமணர் இல்லை தான். ஆனால் அவங்கள வந்து எடுத்துக்கிட்டு தொலை தூக்கி வச்சுக்கிட்டு அதை வழியாக ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக உங்கள் திட்டமிடுறீங்க. இது வழியாக வந்து இந்துன்னு சொல்லி இந்து ஓட்டுகளை ஒருங்கிணைக்கிறதுக்காக கோயில் இந்த இதை வந்து கையில் எடுக்கிறீங்களே ஒழிய நாட்டோட முன்னேற்றத்துக்கு ஒன்றும் இல்லை. வேலைவாய்ப்பு உருவாக்கணும், ஒரு மக்களுக்கு நல்ல சுகாதாரத்தை கொடுக்கணும், ஒரு நல்ல தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல ஒரு வீடு கொடுக்கணும், ஒரு மின்சாரத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நீண்ட கால திட்டம் என்ன ஆகுனா, இது 2த்தையும் வந்து நம்ம கட்டி விட்டோம்னா வருங்காலத்துலேயும் சண்டை நடக்கும். இதுக்கு ஒரு தீர்வா இது? ஒரு நல்ல அரசாங்கம் என்ன பண்ணும்? சண்டை போடாதீங்கடா, இது எப்படி நடந்து போச்சு, பிள்ளையா நடந்து போச்சு, இல்லை உண்மையாலுமே அப்படி நடந்திருந்தால் பிள்ளையா நடந்து போச்சு அப்படின்னு சொல்லியே விட்டுட்டு இனிமேல் வர்றதில் நீங்கள் நல்ல இடமா வந்து இந்த இடம் இருக்குது, நீங்கள் கட்டி நல்லா சாமி கும்பிடுங்கடான்னு சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு, ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆடுறீங்க. உங்களுக்கு சார்பாக சட்டங்களை வந்து நீங்களே வந்து நீதிபதியை வச்சு எழுத வைக்கிறீங்க. போயிட்டு அந்த கோயில் இடிக்கிறீங்க, கோயிலை போய் கட்டுறீங்க. இது எங்கே மத ஒற்றுமையா? இந்தியாவோட ஒற்றுமைக்கா? கலவரத்துக்கு தானே அடிப்படுறீங்க. இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல இஸ்லாம் மதம்ன்றது அது எப்போனா மாறிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன இந்து லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்கீங்க, நான் இந்து இல்லை, அது வேறு விஷயம். நான் இந்து லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்கீங்க. இப்போ நான் நினச்சேன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டினாக மாறிக்கலாம், சரிதானே? நான் வந்து நினச்சேன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியராக மாற முடியும். திருப்பி ரிவர்ஸில் போய் நான் இந்துவாக மாறிக்கலாம். இது சாதாரண ஒரு சட்டை. இதுமாதிரி சட்டை எது வேணால் சட்டை எடுத்து டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்கலாம். கலராக ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு சட்டையை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் ஏகப்பட்ட மதங்கள் இருக்குது. மதம் வந்து இது 3 4 தான் கிடையாது, ஆயிரக்கணக்கான மதங்கள், 4000க்கு மேற்பட்ட மதங்கள் இருக்குது. எல்லா மதங்களும் வந்து என் மதம் தான் உயர்ந்தது, என் மதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் என்னைக்கு இதுக்கு தீர்வு? மக்கள் வாழ வேணாமா நிம்மதியா, மகிழ்ச்சியா? உங்கள் நோக்கம் தான் என்ன? எல்லா மதமும் என்ன சொல்லுது? அன்பை போதிக்குது. எல்லாம் வந்து அன்பாக இருங்க, எல்லாம் அன்பு செலுத்துங்க, அமைதியாக வாழுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க. ஆனால் அது சம்மந்தமாக எந்த ஒரு முன்னெடுப்பும் அது உருவாக்குறதே இல்லை. போய் கடப்பரை எடுத்து போய் மசூதி இடி,
மதத்தை வந்து உண்டாக்கு, என் சாமி தான் பெருசு, உன் சாமி தான் பெருசு, நம்மளை இடிச்சுட்டான்டா, அவனை அழிச்சுடா, அழிச்சிட்டு இப்போ என்ன என்ன சொல்கிறீங்க? இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பி, பங்களாதேஷ் அனுப்பு. ஏடா எல்லாமே அங்கேருந்து வந்தவன் எல்லாம் இங்கே அரேபியரா? இங்கே இருக்கவன் எல்லாம் அரேபியரா? எத்தனை பேர் அரேபியர்? அரேபியாவிலேருந்து எத்தனை பேர் இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்க? நீங்கள் சொல்கிற இந்தியான்ற ஒரு நாடு இல்லை, பல மாநிலங்களின் ஒன்றியம். ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடு. அந்த நாடுக்குள்ளே சின்ன சின்ன சிற்றரசுகள். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா சேர சோழ பாண்டியர்கள் சின்ன சிற்றரசுகள். அப்படி நம்ம ஒரு தனி நாடு, அது பெரிய அரசு தான் வச்சுக்கோங்களேன். அந்த ராஜாக்கு கீழே இன்னும் சிற்றரசுகள், சோழருக்கு கீழே இன்னும் பல நூற்றுக்கணக்கான சிற்றரசுகள். அப்படி இருந்த ஒரு நாடு, பல நாடுகளை வந்துட்டு வெள்ளைக்காரன் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஆட்சி கைப்பற்றி அவன் வந்து ஒரு நாடுன்னு உருவாக்கி வச்சுருந்தான். அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்தியா இந்தியா இந்து ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். எப்படி இப்போ இங்கேருந்து இப்போ பாகிஸ்தானில் போயிட்டு பாகிஸ்தான் அவங்களாம் விட்டாச்சு, ஒரு காலத்தில் அதெல்லாம் இந்து நாடு அப்படி தானே சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்து மதம், இந்த அங்கே ஆசியா கண்டன்ற பேர் ஏன் வச்சு தெரியுமா? ஆசியா கண்டம், ஆசியான்றாங்க இங்கிலீஷில். ஆசியானா ஆசிவகம் பரவி இருந்த பகுதி, அந்த பகுதி ஃபுல்லாக அந்த தத்துவங்கள், கடவுள் மறுப்பு கொள்கை, ஐபூத கொள்கை, முப்பொருள், இது ஆசியா கண்டம் ஃபுல்லாக பரவி இருந்துச்சு. அதை அந்த விநாயகர் தத்துவம் தான் அது. அந்த 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 முறையை அழிச்சு, யானை நடுவில் லட்சுமி, அதை அழித்து யானையாக மாற்றினானு. யானை இடம் ரெண்டு தனியாக இருக்குது, லட்சுமி இடம் பொருள் செல்வம் கொடுக்கக்கூடிய செல்வம் வந்து நடுவில் என்ன தனியாக நிற்கிது, ரெண்டுத்தையும் மூணுத்தையும் ஒன்றா இணைச்சி இன்னும் எங்கள் வாசலில் வீட்டுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஆசீர்வாத தத்துவங்கள் நிற்குது. அதெல்லாம் ஐயனார். விநாயகர் பாருங்கள், ஒரு கால் தொங்கும், ஒரு கால் மடக்கி இருக்கும். ஏன் விநாயகர் கால் ஒரு கால் இது கீழே தொங்குது, ஒரு கால் இப்படி மடக்கி இருக்குது? அதெல்லாம் ஆசீர்வாதம், அது தத்துவம். அங்கேருந்தே வந்துட்டு ஆசீர்வாதர்கள் உருவாக்கின தத்துவங்கள். மற்களி கோசாலார் உருவாக்கியிருக்காரு அதெல்லாம். அப்போ வந்து அது மத வேற்றுமை பார்க்கறது, சிறுமை பார்க்கறது அதெல்லாம் கிடையாது. அது மதம்ன்றது என்னங்கன்னா மக்களை வந்து நல்வழிப்படுத்துது. நல்லா சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி, உங்களுக்கு குடும்பத்தில் வந்துட்டு யாரோ ஒரு கணவன் மனைவினா எப்படி இருக்கணும், அவங்க பிள்ளைங்க பிறந்துருச்சுன்னா அவங்கள எப்படி பாதுகாக்கணும், அண்ணன் தம்பி எப்படி பாதுகாக்கணும், ஒற்றுமையாக எப்படி வாழணும், ஒரு சமூகமாக எப்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு முறையை உருவாக்குறதுக்கு பேர் ஒரு குழு. அந்த குழு உருவாக்கிறது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை சொல்கிறது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறது ஒரு மார்க்கம். அந்த மார்க்கம் தான் மதம். ஒருத்தர் சொல்கிற தத்துவங்கள் சரியாக இருந்தால் அது சரியாக எடுத்துக்கிட்டு ஓகே இப்படி தான் வாழணுங்க, இப்படி தான் இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தத்துவம், அது மார்க்கம். பொய் சொல்லாமல் இருக்கணும், அன்பாக இருக்கணும். புத்தர் என்ன சொல்கிறாரு? உயிர்களை கொல்லாமல் இருக்கணுங்க, அதுமாரி வந்து எதுக்கு பற்றி கவலைப்படக்கூடாதுங்க. அப்படி அந்தமாரி சில தத்துவங்கள் வந்து நம்மளை நல்வழிப்படுத்துது. இங்கே பாகிஸ்தானுக்கு மேலே இருக்க ஆப்கானிஸ்தானில் பாருங்கள், புத்த சிலையை இடித்தாங்க. எவ்வளோ முக்கியமான ஒரு வரலாற்று சின்னம். 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு வரலாற்று சின்னத்தை இடித்தாங்க. அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அது முடிய வந்து நீங்கள் இப்போ சொல்கிற புத்த மதத்தை கொண்டு போய் இந்து மதம் சரி சொல்கிறீங்களே, புத்த மதம் அங்கே பரவி இருந்தது. இங்கேருந்து போயிட்டு எங்கள் புத்த மதம் இங்கெல்லாம் இந்து மதம் இருந்துச்சு ஆப்கானிஸ்தானில் போய் இங்கே வந்து எங்கள் ராமர் கோயிலை கட்டணும், சிவன் கோயிலை கட்டணும்னு போயிடுவீங்களா? ஆப்கானிஸ்தான் போயிடுவீங்களா? அங்கே போய் கட்டுவீங்களா? புத்த சிலை அங்கே இருக்குதுப்பா, எப்படிப்பா போச்சு அங்கே? புத்த மதம் புத்தன் வந்து இந்தியாவில் வந்து இந்து மதம் தானே. எப்படி இது? புத்தர் ஒரு தனி மதத்தை உருவாக்கியிருக்காரு, வாழ்க்கை முறை, தனி வாழ்க்கை முறை. அந்த முறையை எடுத்துகிட்டு அது வந்து இந்து தான், ஆல்சோ இந்து. சீக்கிய மதம் ஆல்சோ இந்து. எல்லாமே வந்து உங்களுக்கு இந்துவாக இருக்குது. அது தனி மதம். இங்கே சைவம் தனி மதம், வைணவம் தனி மதம், கணபதியும் கௌமாரம் தனித்தனி மதங்கள் எல்லாம். வள்ளலார் உருவாக்கியிருக்கார் மதத்தை. அவரோட சிறந்த மதம் இப்போ உலகத்தில் இருக்குதா? வள்ளலார் மதம் எவ்வளோ பெரிய மதம். ஒன்றும் இல்லாத சாய்பாபா தூக்கிட்டு வரீங்க. அவர் எந்த புத்த மதம் எழுதியிருக்காரா சாய்பாபா? இங்கே பாருங்கள், வைகுந்தர் உருவாக்கிய மதத்தை பாருங்கள். இந்த மதங்கள்லாம் வந்துட்டு முன்னெடுத்து போல யாரும். அவருக்கும் 4 சீடர்கள் இருந்து உலகம் ஃபுல்லாக போயிருந்தால் பரவி இருக்கலாம், மேபி நல்லா பரவி இருக்கும். அப்போ வைகுந்தர் மதம் எல்லா இடங்களையும் இருந்திருக்கும். இங்கே எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறீங்க? அது எல்லாமே ஒரே குண்டானில் போட்டு ஒரே சாக்கில் போட்டு கட்டி இதுக்கு பேர் இந்துன்றீங்க. நாங்கள் இந்துக்கள் கிடையாதுப்பா, நாங்கள் இந்துக்கள் கிடையாது. எங்களுக்கு தனி வாழ்க்கை முறை, எங்கள் மெய்யல் முறை வேற, எங்கள் வழிபாட்டு முறை வேற. ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க.
இப்போ வந்து ஆங்கிலேயர் ஏற்று எத்தனை பேர் வந்து போரிட்டு இருக்காங்க? இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து உழைச்சிருக்காங்க? அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க, அவர் கண்டுபிடிச்சி கொடுத்ததால அக்னி ராக்கெட்லாம், அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஆனால் வந்து அவருக்கு வழிபடுற ஒரு கோயில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்னையா அவங்க எண்ணம்? என்ன ஒரு எண்ணம்? இப்படி இந்தியா வல்லரசாகும் இப்படி சண்டையை மூடிக்கிட்டே இருந்தா? இங்கே பழனி பாபான்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் சொல்லுவார், நாங்கள் இங்கே தான் இருந்தோம், நாங்கள் இந்த மற்ற எங்கே பிடிச்சிட்டு நாங்கள் தான் இருந்தோம், எங்களோட இனம் தமிழ் இனம், நாங்கள் எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி, நாங்கள் வந்து தமிழ் பேசி தான் இங்கே தான் இருந்தோம். மதம் வந்து இங்கேருந்து வந்துச்சு, சரி நல்லா இருக்கே, கருத்து நல்லா இருக்கே, இந்து மதத்தை விட இந்து மதம்னு இவங்க சொல்கிறாங்களே, இந்த ஜனதான தர்மம், இந்த சனாதனம், இந்த சாதி அடுக்குமுறை, இந்த தலையில் இருந்தால் வந்துட்டு பிறந்தோம், நாங்கள் வந்து காலில் பிறந்தோன்ற அந்த தத்துவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாதுப்பா, அதை விட இது பெட்டராக இருக்கேப்பா, இங்கே சாதிய பாகுபாடுகள்லாம் இல்லையே அப்படி சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், அடுத்து இஸ்லாம் போய் தழுவிட்டான். இஸ்லாமியத்தை தழுவிட்டு நாங்கள் மாறி இருக்கோமே ஒழிய, நாங்கள் அரேபியாவிலேருந்து இங்கே வரல, நாங்கள் இங்கே தான் இருந்தோம், மதம் தான் இங்கே வந்துச்சு, நாங்கள் தமிழர்கள். அதுமாரி மூமலை ஜின்னா நினைக்கிறேன், அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து எவ்வளோ மொழி இங்கே இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வந்து இந்தியை நீங்கள் வந்துட்டு இந்தியாவோட மொழியாக வைக்கிறீங்க, நாங்கள் வந்து எங்களோட தாய்மொழி தமிழை வைங்களேன் அப்படின்ற கருத்தெல்லாம் முன் வைக்கிறார். இவ்வளோ இஸ்லாமியர்கள் இவ்வளோ வந்து இங்கே தமிழர்களுக்கும் இங்கே இந்தியாவோட ஒற்றுமைக்கும் எவ்வளோ பாடுபட்டுருக்காங்க. எல்லாத்தையும் வந்து நீங்கள் குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்கீங்களே, எல்லாத்தையும் பகையை மூட்டி விட்றீங்களே. இதுக்கு பின்னாடி வந்து வெளிநாட்டு சதி இருக்குது, அது மாற்று கருத்து இல்லை, அது மூலியமாக தான் இங்கே எல்லாமே நடக்குதுன்றது தெரியுது. அது காசு வாங்கிட்டு அதுக்கு ஒத்துவுற வகையில் வந்து இந்த அரசாங்கமும் செயல்பட்டுருக்கு. அது 1956 மொழிவரி மாநிலங்களுக்கு பிரிக்கிறாங்க. அப்போ திருப்பதிக்கு கொஞ்சம் நிலம் அங்கே போயிடுச்சு, ஆந்திரா, அங்கே கர்நாடகா, கேரளான்னு பிரித்து விட்டாங்க. அப்போ அங்கே வாழ்ந்த தமிழர் பகுதி எல்லாமே வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ தமிழர் பகுதி அங்கே போயிடுச்சு, நீங்கள் வந்து இங்கே வாங்கலேன், வந்து இந்த நிலத்தெல்லாம் மீட்டு கொடுங்களேன். திருப்பதி கோயிலில் வந்து அது வந்து தமிழருக்கு சொந்தமானது தானே, அந்த கோயிலை திருப்பி நம்ம தமிழ்நாட்டுக்கே சேர்த்துடலாமா, கொடுத்துடலாமா? இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதாவது ஒன்று பல வரலாற்றை திருப்பி மாற்ற முடியாதுங்க. வரலாறை நீங்கள் மாற்றணும்னு கேட்டிங்கன்னா அது பெரிய தவறு. அது பண்ணாமல் இருக்கிறது தான் இப்போதைக்கு நம்ம வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழி. அதை சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. வரலாறை போய் சரி பண்ணணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அது நடந்தது, நல்லதாவோ கெட்டதாவோ முன்பு நடந்து போச்சு, அதை இப்போ சரி பண்ண நினைக்கிறதுன்றது அது மிகப்பெரிய தப்பு. இப்போ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு காலத்தில் எல்லா இடமும் வந்து உலகத்தின் மூத்த மொழி தமிழ், தமிழ் தான் வந்து உலகத்தோட மூத்த மொழி, அந்த மொழியை வச்சு தான் எல்லா மொழியும் வந்து அது வந்து பிரிஞ்சு கிளைகளையாக அதோட வேரில் தான் எல்லாமே மொழியும் இருக்குதுன்னு நான் சொல்ல, வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறாங்க. மோடியாக சொல்லியிருக்காரு, உலகத்தின் மூத்த மொழி தமிழ்லேருந்து அறியலாம், தமிழ் தான் மூத்த மொழி, இந்தி சமஸ்கிருதம் எதுவுமே பாலி எல்லாமே இதில் தான் போச்சுன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அப்போ இந்தி மொழி, சமஸ்கிருதம், இந்தி, அப்புறம் வந்து அங்கே இருக்க ஒவ்வொரு மாநிலத்தின் மொழி இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லா தமிழையே வந்து எல்லா மாநிலத்தின் இந்தியாவின் பொது ஒரே மொழியாக ஆங்கில மொழி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தமிழகத்தின் இந்தியாவின் ஒரே மொழியாக தமிழை வச்சிடலாமா? ஏன்னா அதுதானே முதல்ல வந்தது தானே எல்லாத்தையும் வந்து ஆட்சி பண்ணணும். அங்கே பாபர் மசூதிக்கு முன்னாடி, பாபர் மசூதி அந்த இடத்துல இருந்துச்சா, அந்த கீழே ராமர் கோயில் இருந்துச்சான்னு தெரில, அப்படியே அந்த கோயில் இருந்தால் கூட அந்த ராமர் கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம போனோம்னா அங்கே வந்து அது புத்தர் வருவார், அப்புறம் சமணர் வருவார், அதுக்கு முன்னாடி ஆசிவகர் வருவாங்க. ஆசிவகம் அதை தான் வந்து இப்போ உருமாற்றி வச்சுருக்கான் வேறு பேரில். அதை விடுங்க, சரி ஓகே. இப்போ நம்ம என்ன ஃபைனலாக சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது ஒரு தீர்வு இல்லைங்க. இடிச்சு கட்டத்தை வந்துட்டு நல்லது கிடையாது. மக்கள் ஒற்றுமையை குலைச்சின்னா நாடு வல்லரசு ஆகாது. நான் வல்லரசுன்றீங்களே, ஃபஸ்ட்டு நல்ல அரசாக இருந்தால் மட்டும்தான் வல்லரசு ஆக முடியும். நன்றி நண்பர்களே, அடுத்த காலையில் சந்திக்கலாம்.